டாக்டர் பிளஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்களின் அருளால் தமிழ் கூறும் நல்லுலகம் நலமுடன் பல்லாண்டு வாழ்வதற்கு வகை செய்து கொண்டிருக்கிற டாக்டர் பிளஸ் தொலைக்காட்சியை என்னுடைய உளமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு பெரிய ஐயத்தினை, அந்த ஐயத்துக்கு தெளிவு வேண்டி டாக்டர் பிளஸ் தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மலம் கழிப்பது என்பதை அதனுடைய முழு நிலைப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலம் என்பது நாம் உண்ட உணவில் உடலால் உறிந்து கொள்ளப்பட்ட சத்து பகுதிகள் எல்லாம் உள்ளே போக மீதம் இருக்கிற சக்கை வெளியேற்றப்படுகிறது. அதுதான் மலம். அந்த மலம் அன்றாடம் கழிக்க வேண்டுமா? அன்றாடம் எத்தனை முறை கழியலாம்? இந்த மலம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை மலம் கழித்தாலும் அதனால ஏதாவது பிரச்சனை வராமல் இருக்குமா? பிரச்சனை வருமா? இப்படி பல கேள்விகள் மக்கள் மனதிலே இருக்கிறது. பொதுவாக மலச்சிக்கல் பல சிக்கல் தரும். மலச்சிக்கல் மட்டும் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு மலச்சிக்கல்னா என்னன்னே தெரியாது. என்ன மலச்சிக்கல்? சிறுநீர் கழிக்க போகிற போது எந்த எத்தனமும் இல்லாமல் சிறுநீர் தானாக வெளியில் வருகிறதோ, அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்டேட்மெண்ட், we don't pressurize. சிறுநீர் கழிக்க போயிட்டு நாம முக்கி சிறுநீரை வர வச்சு கழிப்பதல்ல. சிறுநீர் வந்திருக்கிறது என்னது உணர்வு வருகிறது, போன உடனே சிறுநீர் சரணு வெளியில வருது. அதுபோல கழிப்பறைக்கு சென்றால் மலம் தானாக வெளியில் வர வேண்டும். முக்கி முனறி ஒரு பிரசவம் பண்ற மாதிரி மலம் கழியக்கூடாது. என்னுடைய நண்பர் சொல்லுவார், டாக்டர் ஒவ்வொரு நாளும் நான் கழிப்பறைக்கு செல்லும் போது ஒரு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் வர மாதிரி போயிட்டு வரேன்னு சொல்லுவார். என்னன்னா அவ்வளவு முக்கியம் உணரி நான் மலம் கழிக்கிறேன். தட் இஸ் மலச்சிக்கல். மலம் கெட்டியாக கல் போன்று இறுகி வருகிறது என்றால் அதுவும் மலச்சிக்கல். மலம் ஒரு நாளைக்கு வராமல், தினம் வராமல், 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தடவை மலம் வருகிறது என்றால் அதுவும் மலச்சிக்கல். மலம் இயல்பாக வாழைப்பழத்தை போல சலசலவென்று வராமல் இருகலாக புழுக்கை போல் வருகிறது என்றால் அதுவும் மலச்சிக்கல். இந்த மலம் கழித்தல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் புரியாமல் மக்கள் இருக்கிறோம். இன்னொன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நம்முடைய நாட்டில் மலம் கழிப்பதை பற்றி சொல்லப்படுகிற கருத்துக்கும் மேலை நாடுகளில் சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கும் நேரடியான முரண்பாடு இருக்கிறது. மேலை நாட்டு மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு நாளைக்கு 3 முறையிலே இருந்து ஒரு வாரத்துக்கு 3 முறை மலம் கழித்தால் கூட அது இயல்பு, தட் இஸ் நார்மல் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. நம்ம சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2 என்று சித்த மருத்துவத்திலே அதற்கென்று ஒரு பழமொழியே இருக்கிறது. தினம் 2 முறை மலம் கழிக்க வேண்டும். காலையில் 1 முறை, மாலையில் 1 முறை மலம் கழிக்க வேண்டும். வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். வாரம் 2. பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை, புதன்கிழமை என்று கிழமைகளையே அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். எண்ணெய் தேய்த்து குளித்தல் வாரம் 2. மாதம் 2 தாம்பத்தியம், ஆண் பெண் சேர்க்கை மாதத்துக்கு 2 முறை. வருடத்துக்கு 2 முறை பேதி எடுத்துக் கொள்ளுதல், வயிற்றை சுத்தம் செய்தல். இது சித்த மருத்துவத்தினுடைய தாத்பரியம். இதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிய வேண்டும். இந்த நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் பெருமான், என்னால் மறக்க முடியாத ஆசிரியர் பெருந்தகையை நான் நினைத்து பார்க்கிறேன். விநாயகம் என்று ஒரு ஆசிரியர். நான் பள்ளிக்கூடத்தில் படித்த போது அவர்கள் ஆரம்ப நிலை வகுப்புகளை நடத்தியவர். அவர் என்ன செய்வார்? அவருடைய அந்த ஆர்வத்தை பாருங்க. ஊர் பிள்ளைகளுக்கு ஓரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை கடைபிடித்தவர் ஐயா விநாயகம் ஆசிரியர் அவர்கள். அவர்கள் அன்றாடம் அவர்களிடத்திலே படிக்கிற பிள்ளைகளை காலை மாலை 2 வேளை மலம் கழிப்பதற்கு அழைத்து செல்வார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகத்திலே அதிசயம். அந்த ஏரி, இந்த பெரிய ஏரி, சித்தேரி 2 ஏரி. அந்த பெரிய ஏரியில வயல் நிறைய விழல் இருக்கும். அந்த விழல் இருக்கிற பகுதிக்கு எங்களை காலையில
6 மணி 6:30 மணிக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு வெளியில வந்து நிற்கணும். அவர் வீட்டிலேருந்து வெளியில வந்து நடந்து வருவார். நாங்கெல்லாம் அவர் பின்னால போவோம். அங்க போயிட்டு அந்த வயலுக்கு போயிட்டு அந்த விழல் இருக்கிற பகுதியில் போய் மலம் கழித்து விட்டு சுத்தம் செய்து கொண்டு நான் ஓப்பன் டாய்லெட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். சாயந்தரம் வகுப்பெல்லாம் முடிந்த பின்னால் மாலை ஒரு 5-5:30 மணிக்கு எல்லாரும் வாசப்பள்ளியில் வந்து நிற்கணும். எல்லாரையும் கூட்டிட்டு போவார். மாலையில் ஒரு முறை மலம் கழிக்கணும். நவேஸ்வர் சொல்லுவோம், ஐயா எங்களுக்கு வல்லையாக, எங்களை போட்டு எதுக்கு நீ அன்றாடம் வந்து சும்மா உட்காந்துடுறா, தானா வர ஆரம்பிச்சிடும். இப்படி பழக்கினார். காலை மாலை 2 வேளை மலம் கழிப்பதற்கு ஊரான் பிள்ளைக்கு பழக்கினார் ஆசிரியர் விநாயகம் ஐயா. அதனால்தான் அவரை நினைச்சு பார்க்கிறேன். இன்றைக்கும் தவறாமல் காலை மாலை 2 வேளை மலம் என் உடல்ல இருந்து நீங்குகிறது என்றால் அது ஐயா அவர்கள் தந்த பயிற்சி. அதனால அதை நான் நினைவு கூர்ந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிய வேண்டும். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நம்ம ஊர்ல இருக்க பிள்ளைகள்லாம் சொல்லுவோம், வெஸ்டர்ன் டாய்லெட் என்ன சுத்தமா இருக்கும், பூஜை அறையை விட கிளீனா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவன் கக்கூசு போறதே வாரத்துக்கு 1 நாள் அல்லது வாரத்துல 2 நாள். அப்ப அதுக்கு சுத்தமா இல்லாம எப்படி இருக்கும்? அதனால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க மாதிரி அசுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாது, தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த தூய்மைக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னன்னாக்கா, வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் மோஷன் கழிக்கிற நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கிறோம். அப்ப இதுல எது சிறந்தது? இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லை? வாரத்துக்கு ஒரு தடவை போறோம், என்ன மலம் வருகிறது போது போறோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லை? இப்போ இதற்கு ஒரு அறிவியல் சான்றோட ஒண்ணு பார்ப்போம். கேன்சர், புற்றுநோயினுடைய அளவு மேலை நாடுகளில் எந்த உறுப்பில் அதிகம் வருகிறது, இந்தியாவில் எந்த உறுப்பில் அதிகம் வருகிறது என்று ஒரு புள்ளி விவர கணக்கெடுத்தார்கள். மேலை நாடுகளில் பீப்புள் தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஓரல் ஹைஜீன், வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். நம்முடைய நாட்டில் இந்த வெத்தலைப்பாக்கு புகையில போட்டு மென்னு புகையிலோட வாயை கொதப்பி கொண்டே இருப்பார்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்தியாவில் தாழ்புற்று, வாய்ப்புற்று, ஓரல் புற்றுநோய் அதிக விழுக்காடு. அமெரிக்காவில் தாளில் வாயில் வருகிற புற்று குறைந்த விழுக்காடு. அப்போ மலக்குடல், ஆசனவாய், பெருங்குடல் அங்கே வருகிற புற்றுநோயை பார்த்தா இந்தியாவிலே மிக குறைவு, மேலை நாடுகளிலே அதிகம். காரணம் என்ன? மலம் தேங்குகிறது. கொஞ்சம் மலம் ஃபார்ம் ஆனா கூட அந்த கொஞ்சம் மலம் மலக்குடலில் தேங்குகிறது. போதிய அளவுக்கு மலம் இல்லாததுனால மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. ஆனா கொஞ்சம் மலம் உருவான பழைய மலம் தங்குகிறது. அந்த மலத்திலே இருக்கிற அசுத்தம், அந்த மலத்திலே இருக்கிற அழுக்கு, மலத்திலே இருக்கிற நஞ்சு, டாக்ஸின்ஸ் பெருங்குடலிலே திரும்ப உள்ளே உறிஞ்சப்படுகிறது. அதனாலே அவர்களுக்கு புற்றுநோய் மலக்குடலில் அதிகம் வருகிறது, இந்தியாவில் வரவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழித்தல் சிறந்தது. இதை பின்பற்றுவோம். தண்ணி நிறைய குடிங்க. மலம் கழிக்கல அப்படின்னா தண்ணி நிறைய குடிங்க. நார்ச்சத்துள்ள உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய நிலத்துக்கு மேலே விளைகிற காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்கள். நிறைய சாலட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்திப்பழம், பேர்ஸ், பேரிக்காய், ஆப்பிள், வாழைப்பழம், இப்படி பழங்களை நிறைய எடுத்துக்கொள்வதனாலே மலத்தை சிக்காமல் வெளியேற்ற முடியும். மலச்சிக்கல் இல்லாமல் வாழ்வது பல சிக்கலை தவிர்ப்பதற்கு உதவும். ஆகையினாலே மலம் எளிதில் நீங்க வேண்டும், சிரமம் இல்லாமல் நீங்க வேண்டும், முக்கி முணறிக்கொண்டு போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 முறை கழிக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ மலம் எனக்கு அப்படி வரமாட்டேங்குதியா, தண்ணி குடிச்சாலும் வரமாட்டேங்குதியா, நிறைய கீரை சாப்பிட்றையா அப்பவும் எனக்கு மலம் சரியா வருவதில்லையா அப்படின்னா உங்களுடைய பெரிஸ்டால்டிக் மோமெண்ட்னு சொல்லுவோம், குடலினுடைய அசைவு சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதற்கு சித்தர்கள் சிறந்த மூலிகைகளை சொல்லி இருக்கிறார்கள். அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பில் ஒண்ணுதான் குட் லக். விஷ் யூ குட் லக். நைட்டு அந்த குட் லக் என்று சொல்லப்படுகிற அந்த மாத்திரையில ஒரு மாத்திரை அல்ல 2 மாத்திரையை வாயில் போட்டு தண்ணீர் குடித்து விட்டு படுத்தால் காலையில மலம் இயல்பாக இந்த பொறபொறன்னு சத்தம் போடுறது, அல்லது மலம் கழிக்கிற போது ஒரு அசௌகரியம் இருப்பது, அல்லது மலத்தை நீர்த்து கழித்தல், இப்படிப்பட்ட உபாதைகள் இல்லாமல் மலம் இயல்பாக கழிவதற்கு நேச்சுரல் வே ஆஃப் பாசிங் மோஷன், அந்த குட் லக் என்கின்ற
அந்த தயாரிப்பின் மூலமாக பெற முடியும். அதை பெற்று அதை அவருடைய மலச்சிக்கலுடைய அளவை பொறுத்து மதியம் 1, இரவு 2 என்று 3 ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இரவு மட்டும் 2 எடுத்துக்கொள்ளலாம். சிறுவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இரவு 1 கொடுத்தால் போதும். சில நேரங்களில் பிறந்த குழந்தைகள் 1 வருஷம் ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும், மலமே போகாது. சிலர் சோப்பு வைத்து வைத்து மலத்தை வெளியேற்றுவதற்கு முயற்சிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த குட்லக் இருக்கிறது இல்லை, அது பவுடராகவும் கிடைக்கிறது, கேப்சூலாகவும் கிடைக்கிறது. பவுடராக இருந்தால் அரை தேக்கரண்டி அந்த குட்லக் பவுடரை எடுத்து 1 அவுன்ஸ் அளவுக்கு தண்ணீரில் அதை கொதிக்க வைத்து சுண்ட வைத்து ஒரு சங்கு, அது 6 மாதம் குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, 1 வருஷம் குழந்தையா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சங்கு குடிக்க கொடுத்தால் அடுத்த நாள் காலையில் எந்த சிரமம் இல்லாமல் அவர்கள் மலம் நீங்கிவிடும். அது 1 வயதுக்கு மேலே இருந்தால் அந்த அதே குட்லக் பவுடரை அல்லது ஒரு கேப்சியூல் குட்லக் கேப்சியூலை பிரித்து அந்த உள்ள இருக்க பவுடரை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து ஒரு சங்கு அளவுக்கு அல்லது ஒரு 6 அவுன்ஸ் குடிக்க கொடுத்தால் மலம் எளிதிலே விலகிவிடும். இப்போ மலச்சிக்கல் என்ன பண்ணும், பைல்ஸில் கொண்டு போய் விட்டுரும், ஃபிஷரில் கொண்டு போய் விட்டுரும், ஆசனமாய் வெடிப்பில் கொண்டாந்து விட்டுடும், உள்ள ஹெமராய்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்படி பல பிரச்சனைகள் வருவதற்கு முன்னாலே அதை தடுப்பதற்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மலச்சிக்கல் இல்லை என்றாலே உடலில் பல நோய்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா பலருக்கு மூட்டு வலியிலே அவதி விடுவார்கள், மூச்சு இழைப்பு நோயிலே அவதி வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த குட்லக்கை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இல்லையா எனக்கு மலச்சிக்கல்லாம் இல்லையா, நல்லா மலம் போகுதியா என்று சொல்வார். இருந்தாலும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள், பல கழிவுகளை குடலில் இருந்து இது அகற்றும். அதனாலே மூட்டு வலி நீங்குவதற்கு இது உதவியாக இருக்கும். ஆஸ்மா சரும நோய்கள் பிணியாளர்களுக்கு கொடுக்கிற போது கூட இந்த குட்லக்கை கூட சேர்த்து கொடுப்போம். உடல் இழைப்பதற்கு மருந்து டிம்ஃபிட் கொடுக்கிற போது கூட இந்த குட்லக்கை சேர்த்து கொடுப்போம். காரணம் என்னன்னா, அவர்களுடைய மலம் நன்றாக நீங்கினால்தான் அது உடலுக்கு பலத்தை தரும், பல நோய்களை வராமல் தடுக்கும். எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் அந்த பெனிஃபிட் அடையணும். அது குட்லக்கை எப்படி தயாரிக்கிறது, நீங்களே தயாரிக்கலாம், அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. கடுக்காய் தோல், சீரகம், ஓமம், சிவதை, நிலாவரை என்று 5 மூலப்பொருள்கள். இந்த 5 மூலப்பொருள்களை முறையாக சுத்தி செய்ய வேண்டும். அவை நன்றாக அரைத்து அதை சூரணமாக செய்து அந்த சூரணத்தை பிட்டவியலாக பாலில் அவித்து எடுத்து அதை திரும்ப சூரணமாக செய்து வைத்துக் கொண்டால் அது சுத்தியாகி விடுகிறது. அதை பயன்படுத்தினால் அது குட்லக் பவுடராக இருந்தாலும் சரி, அது குட்லக் கேப்சூலாக இருந்தாலும் சரி, அது அப்படித்தான் உருவாக்கப்படுகிறது. அப்படி தயாரித்து நீங்களே தயாரிக்கலாம். நாட்டு மருந்து கடையிலே நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதை தயாரித்து பாலிலே பிட்டவியலாக செய்து மீண்டும் அரைத்து சூரணம் செய்து வைத்துக் கொண்டு சாப்பிட்டால் குடலுக்கு எந்த விதமான இயல்பு நிலை பாதிப்பும் இல்லாமல், அசௌகரியம் இல்லாமல், இந்த குடல் சம்பந்தமான நோய்கள் பல பிணிகள் இன்றைக்கு குடல் சம்பந்தமாக வந்து அவதி உறுகிறார்கள். கோலான் கேன்சர், ரெக்டல் கேன்சர், இவைகளெல்லாம் வருவதை தவிர்த்து விட முடியும். ஆகையினாலே மலம்தானே என்று அலட்சியமாக இருக்காதீர்கள். இன்னும் ஒரே ஒரு வேண்டுகோள், கழிப்பறைக்கு போகிற போது மறந்தும் மொபைலோடும் நியூஸ் பேப்பரோடும் புத்தகங்களோடும் செல்லாதீர்கள். மலம் கழிப்பது என்ற ஒரு பணியை செய்வதற்காக செல்லுங்கள். கவனத்தோடு மலத்தை கழித்து விட்டு வாருங்கள். மாறாக சில பேர் சொல்ல, ஒரு ஹிண்டு பூரா படிச்சுட்டு இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு வெளியில வருவோம். என்ன பிரயோஜனம்? மனசு எந்த காரியத்தை செய்யறோமோ அதுல உள்ள இருக்கணும், அதுல இருக்காது. மனசு எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறது, மொபைலை பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் எப்படி மலம் சுத்தமாக நீங்கும்? இன்னும் பலர் சொல்வார்கள், எனக்கு மலம் ஒரு தடவையில நீங்கிறது இல்லையா, இன்ஸ்டால்மெண்ட்டில் 2 தடவை 3 தடவை மலம் வருதுயா. மலம் என்பது மலக்குடல்ல இருந்து முழுமையாக அகற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனா நான் சொல்லுவேன், இந்த சித்த மருத்துவத்திலே மலக்குடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்று ஒரு மரபு உண்டு. அதற்கு எனிமா கேன் என அந்த எனிமா கேனை பயன்படுத்தி மலக்குடலை சுத்தம் செய்வார்கள். மலம் நன்றாக போகிறவர்கள் கூட இந்த எனிமா கேனை பயன்படுத்தி குடலினுடைய புறப்பகுதியை முழுமையாக சுத்தம் செய்து கொள்கிற ஒரு வழக்கம் சித்த மருத்துவத்திலே உண்டு. இந்த எனிமா கேனையும் பயன்படுத்தலாம், அதனால ஒரு கெடுதியும் இல்லை. அல்லது நான் சொன்னது போல இந்த குட்லக்கை தயாரித்து நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய தண்ணீர் குடியுங்கள். 2 முறை தவறாமல் மலம் கழிப்பது சிறந்தது. 3 முறை மலம் கழித்தாலும் ஒன்றும் பிழை இல்லை. நன்றி.